ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் சத்து மாவு வச்சு ஒரு இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மாத குழந்தைங்கள்லேருந்து இந்த இடியாப்பம் ரெசிபி வந்து நம்ம கொடுக்கலாம். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் அரிப்பு வச்சு நம்ம சத்து மாவு வந்து அரைச்சி எடுத்துடலாம். சத்து மாவு பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி ஒரு கப் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு, நம்ம எடுத்திருந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு வேண்டான்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் வரை சாஃப்டாக இருக்கும். நம்ம வெறும் சத்து மாவு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்து செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சூடாக அப்போவே செஞ்சு உடனே சாப்பிடுங்க. வெறும் சத்து மாவு வந்து மட்டும் செய்கிறதா இருந்தால் உடனே சூடாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்ல சூடாக நல்லா வந்து தண்ணி வந்து பாயில் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பாயில் ஆன உடனே எடுத்து இந்த மாதிரி சூடோடே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு, ஒரு சப்பாத்தி மாவுலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இடியாப்ப குழல் இருக்குல்ல, அந்த அச்சு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம அதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 மாத குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்து அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஹெவியாக தேங்காய் பால்லாம் சேர்த்து கொடுக்காம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடியாப்பம் வந்து கொடுக்கலாம். நம்ம ஆவியில் தான் வேக வச்சு வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி பிளேட் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதில் வந்து புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே கவர்மெண்ட் சத்து மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் துருவல் வந்து சேர்த்து கொடுக்க வேண்டாம். சும்மா பிளெயினாக இடியாப்பம் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிற இடியாப்பத்தை விட இந்த மாதிரி சத்து மாவில் செய்கிற இடியாப்பம் சத்தும் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.